தேங்க் யூ வெரி மச். ஹாய் அஞ்சலி. வாட் நியூஸ்? நான் பாஸ் ஆயிட்டேன். அப்படியா? அஞ்சலி, உன்னை பிரின்சிபல் பார்க்கணுமா? உடனே போ. விஷ் பண்றதுக்கு ஆதா இருக்கும். வா வா போலாம் வா வா போலாம். எங்க மார்க் ஷீட் நீ வாங்கிட்டு வந்துட்டியா? அப்புறம் எப்படி இருக்க? எங்க போயிருந்த? ஏய் இப்பதான் கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. எங்க ஹனிமூன் போயிட்டு வந்திருப்பாங்க. ஹனிமூனா? அப்படினா என்ன? ஐயோ மண்ணு. ஹனிமூன்னா புது மாப்பிளையும் பொண்ணும் எங்க ஜாலியா வெளியூர் போயிட்டு வருவாங்க. வெளியூர் தான் போணுமா? வீட்ல ஹனிமூன் நடக்காதா? ஐயோ ஏய் அஞ்சலி என்னாச்சு? என்னமா? அஜய் என்னாச்சுமா? அஞ்சலி என்னாச்சு அஞ்சலி? அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டிரைவர் வேணாம், நீ இங்கே இந்த பிரின்சிபலை பாத்து. ஐயோ சரி வா. சாரி गर्ल्स. என்னாச்சு? பாத்து போ. வா உட்கார். டிரைவர் வீட்டுக்கு போயிடுங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேங்க. என்னாச்சு அஞ்சலிக்கு? ஹனிமூனுக்கு அப்புறம் இதான் ஆகும். ஓஹோ, ஹனிமூனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? என்னம்மா என்னாச்சு? தெரியலம்மா, அடிக்கடி வாந்தி வருது. எவ்வளவு நாள் அப்படி இருக்கு? ஒரு 2-3 வாரமா. 2-3 வாரமாவா? நல்ல வேளை அஜய் இங்க இல்ல. ஏம்மா? ஒண்ணும் இல்ல, வா. எங்க? சொல்றேன் வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜி, நீ பாட்டி ஆக போற. Thank you very much. மெதுவா அம்மா, இந்த நல்ல விஷயத்தை நான் அஜய் கிட்ட எப்ப சொல்றது? நான் எப்ப சொல்றேனோ அப்ப சொன்னா போதும். அஞ்சு இங்க வா. எஸ் பாஸ். உன் முகம் ஏன் வெளுத்திருக்கு? வெளுத்திருக்கா? இரு போய் பார்த்துட்டு வரேன். உன்னை நான் கவனிச்சுட்டு தான் வரேன். நீ சரியா சாப்பிட்றதே இல்லை. கம் ஆன் பாஸ், இப்பதானே நான் சாப்பிட்டுட்டு வரேன். வடை சாப்பிட்டேன். வடை ரொம்ப காரமா இருந்துச்சு, அதனால பாயசமும் சாப்பிட்டேன். நீ எவ்வளவு சாப்பிட்டேன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன ப்ராப்ளம்? நீதான் என் ப்ராப்ளம். நானா? என்ன சொல்ற? நீதான் என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுற. நீதான் என் உயிராச்சே. நீயும் தான். இவ்வளவு பெரிய விஷயத்தை அஜய் கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றியே, ஏன்? சொன்னா ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்க மாட்டான்? அவன் அப்பாவுக்கு போற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா? அவன் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு கர்ப்பத்தை தாங்குற சக்தி அவளுக்கு இல்லைன்னு நினைச்சுக்குவான். இதனால உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு பயப்படுவான். இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அஞ்சலி சொன்னா. அஞ்சலி கிட்ட இதை பத்தி நீ பேசுனியா? அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உனக்கு எத்தனை நாள் தெரியும்? 2 மாசமா. 2 மாசமா? இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ இப்போதான் என்கிட்ட சொல்றல? வா, உடனே இது அஜய் கிட்ட நம்ம சொல்லலாம். வா போலாம். வேணாங்க, வேணாம் ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் அஞ்சலியும் சந்தர்ப்பம் பார்த்து அவங்ககிட்ட இப்படியா சொல்லிடுறோம். ஓ, நீங்க 2 பேருமா சேர்ந்து ஏற்கனவே இதை முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ, நான் ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு உங்களுக்கு புரியலையா? புரியுது ராஜு, நல்லாவே புரியுது. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம புள்ளகிட்ட இருந்து நம்ம மறக்கிறோமே நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு.
பொறுமையா இருக்க. நேரம் வரும்போது மெதுவா அவன்கிட்ட சொல்லிக்கலாம். நிச்சயமா அந்த நேரம் வராது. நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். ஒரு பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எத்தனை நாளுக்கு தான் புருஷன் கிட்ட மறைச்சு வைக்க முடியும்? சொல்லாச்சு முடியுமா? Come on, tell me, is it possible? I don't know. எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு அஞ்சலிக்கு தெரியும். இந்த ஆட்டத்தை நான் ஜெயிச்சே தீருவேன் பாரு. பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு முடிவு பண்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஹலோ, இப்படி திருட்டு தரம் பண்ணா நான் எப்படி ஜெயிக்க முடியும்? கம் ஆன் அஜய், விளையாட்டுக்கு தானே ஆடுறோம், சும்மா டைம் பாஸ். நிறுத்து. இப்பெல்லாம் நீ நிறைய எண்ணெய் பலகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. வர குண்டாயிட்டே போற, தொப்ப வர விழுது. நான் கூட பேச மாட்டேன். எங்க போற? துணி மாத்த போறேன். அதுக்கே வெளியில போற? நீ தான் என்ன தொப்பேன்னு சொல்லிட்டல, இனிமே உன் முன்னாடி நான் துணி மாத்த மாட்டேன். இதென்ன தனித்தனி போறவ? டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ். போச்சுடா. இல்ல டாக்டர், அவளுக்கு 5 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா கூட வயிறே தெரியலையே. கமான் ராஜி, யூ ஆர் எஜுகேட்டட், யூ ஆர் a டாக்டர்ஸ் வைஃப். நீயே இப்படி பேசலாமா? சில பொண்ணுங்களுக்கு 8 மாசம் வரைக்கும் கூட வயிறே தெரியாது. நான் அப்படி எத்தனையோ பிரசவம் பார்த்திருக்கேன். எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமா தான் இருக்கு. இல்ல, அப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? வீணா கவலைப்படாத ராஜி, ரிலாக்ஸ். வயிறு பெருசா இருக்கிறதுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா, அஞ்சலி, அம்மா. மருந்துல மாறி இருக்கு. எப்ப மாத்தினாங்க? அம்மா, அஞ்சலி, அஞ்சலி. மணி 5 ஆச்சு, தூங்கிட்டு இருக்கா. என்னப்பா இது? அஞ்சலியோட மருந்தெல்லாம் மாறி இருக்கு. அஞ்சலி ஏன் இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கா? என்னப்பா இது, தூங்குறதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி? ஏதோ சும்மா தூங்கிட்டு இருக்கா. முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க. அஞ்சலியோட மருந்து மாறி இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? அஜய், இது வெறும் வைட்டமின் டேப்லெட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஜெனரல் ஹெல்த். அஜய், அஞ்சலி கொஞ்சம் வீக்கா இருக்கா, அவ்வளவுதான். அதனாலதான் டாக்டர் இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு போய் டென்ஷன் ஆனா எப்படி? அது எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அவ ஹெல்த்தை பத்தி இது வரைக்கும் என்கிட்ட யாரும் சொன்னதில்ல. இது வரைக்கும் அவளோட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட நான் பார்த்தது இல்ல. அஞ்சலி பத்தி நீ கவலைப்படாத. ஐ அம் a doctor. You can trust me. அம்மா சொன்ன மாதிரி நீ உன் உடம்ப பாத்துக்க. அஞ்சலி நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன்ப்பா. தினமும் காலையில இப்படியே எழுப்பி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பைத்தியக்காரி, இது மார்னிங் இல்ல, ஈவினிங். ஈவினிங்? ஏன் என்ன யாரும் எழுப்பல? மெதுவா மெதுவா. உன் உடம்ப பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மறந்தே போச்சு.
அம்மா வரீங்களாம்மா? தோ வந்துட்டேன். என்னம்மா என்னாச்சு சொல்லுங்க. சுப்பையா கொஞ்சம் போய் அம்மா கூப்பிடு. அஞ்சு அஞ்சு அம்மா வீட்ல எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க ஐயா. வெளில போயிருக்காங்களா? எங்க? சின்னம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. சின்னம்மாவுக்கு என்னாச்சு? கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க தெரியுமா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதா சொன்னாங்க, ஆனா டாக்டரோட பேரு தெரியாதுங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. அவனுக்கு போடுமா? அஜய் உட்காரு உட்காரு. கொடு. உட்காருமா. நான் உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். நீங்க எல்லாரும் என்னோட ஹெல்த்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அஞ்சலியோட ஹெல்த் நாளுக்கு நாளா மோசமாயிட்டே போகுது. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது வரைக்கும் அஞ்சலி நான் வேற டாக்டர் கிட்ட கூட்டு போனதே இல்லை. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட பார்த்தது இல்லை. அவ ஹெல்த்தை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? அஞ்சலி ஹெல்த் பத்தி நீ கவலைப்படாத. இன்ஃபேக்ட் முன்ன விட இப்ப எவ்வளவோ பெட்டரா இருக்கா. சரி, அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் நான் பார்க்கலாமா? ஓகே, இன்னும் 2 நாள் ரிப்போர்ட் உங்க கையில இருக்கும். நோ, நாளைக்கு காலைல மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில இருக்கணும். இல்ல அஞ்சலியை வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன். அஞ்சு, ஏய் என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல. ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தூங்கு. அப்பாவை கூப்பிட்டுமா? இல்ல, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். I'm all right. நிஜமா? நிஜமா. ஓகே, வா தூங்கு. அஜய், ம்
இப்போ இல்லை, எப்பவுமே. நான் உன்னை நெருங்கணுங்கிறதுக்காக தான் அப்படி நடிச்சேன். உண்மையாவா? பைத்தியம், என்கிட்ட வரதுக்காக ஏன் நடிக்கணும்? சரி, தூங்கு. குட் நைட்.